அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். டிஎன் 2026 தங்க நட்சத்திரம் அந்த படத்தை பற்றின முழு விளக்க வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள் அவங்க ஏன் தப்பாக சித்தரித்து காட்டியிருக்காங்க அப்படின்ற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த டிஎன் 26 தங்க நட்சத்திரம் அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நேற்று இந்த படக்குழு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. இதில் பல்வேறு விதமான பத்திரிகையாளர்களோட கேள்விக்கு தம்பி ராமையாலேருந்து இளவரசு மற்றும் நட்டி மற்றும் உமாபதி ராமையா இவங்க எல்லாருமே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான முழு விளக்கத்தையும் இவங்கெல்லாம் வந்து எந்த கட்சியோட பின்புலத்தில் வர்றாங்க, குறிப்பாக பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியில் ரொம்ப முக்கியமான கேள்வியாக நம்ம கருதுறது என்ன அப்படின்னா, இந்த டிஎன் 26 அப்படின்ற படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டே கலரில் அமைஞ்சிருக்கும். மேலே ஒரு மாதிரி ஆரஞ்சும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கே வந்து ஒரு முழு விளக்கமே இருக்குது. என்னன்னா, அந்த அவங்க கொடுத்துருக்கிறத அந்த ஆரஞ்சு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரியான ஃபேண்டா மாதிரி இல்லாமல் அதில் லைட் அடிச்சிங்கன்னா அது ரெட் ஆகும். அப்போ அந்த ரெட்டு ப்ளஸ் பிளாக் அப்படின்றது எந்த கட்சி அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த கட்சியை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்களா, டிஎன் 26 அவங்களுக்கான இயராக மாற்றுறதுக்காக இன்றைக்கி மக்களோட மனசில் இதை பதிய வைக்கிறதுக்காக இந்த கதாபாத்திரம் வந்திருக்கா அப்படின்றது ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து தம்பி ராமையா அவர்கள் நேரடியாக ஆதவர்ஜுனனுக்கே வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, தம்பி ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. இந்த படத்தை முதல்ல வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். பத்திரிகையாளருக்காகவே நாங்கள் தனியாக வந்து 8ஆம் தேதி படத்தை வந்து காட்டுறோம். அவங்களே வந்து பார்த்துட்டு கரெக்டாக தான் இருப்பாங்க. திருப்பி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு அதிகமாக வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு விளக்கமும் வந்து தம்பி ராமையா சைட்லேருந்து கொடுத்துருக்காரு. உமாபதி ராமையா அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. நான் வர்ற இந்த டைமில் எனக்கு விஜய் அவர்கள் நெருங்கிய நண்பர் வேறு, எங்கள் அப்பாவுக்கும் நெருங்கிய நண்பர், இன்னைக்கு நட்டி அவர்களுக்கு கூட அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் ஒரு சிங்கம், இந்த சிங்கத்தை வச்சு நாங்கள் இப்படிலாம் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு மோசமான இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா இருக்குது அப்படின்ற ஒரு பக்கம் சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் விஜய்க்கு ஆதரவாக தான் அந்த படம் எடுத்திருக்கிறதா வந்து யார் சொல்லுவா, திமுக சார்பிலேருந்து சில பேர் இல்லைங்க டிஎன் 26 அப்படின்றது இன்றைக்கி அவருக்கான இடமா தானே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ மேட்ரு என்ன, இந்த படம் வந்து என்ன ஒரு கதைக்களம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க, இயக்கி இருக்கிறவங்க, ஒரு சில குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் பின்னணி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி ராமையாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை நிறைய திமுக மேடைகளில் பார்த்துருக்கலாம். அது போக வந்து அவர் பிஜேபிக்கும் ஆதரவாக ஒரு சில இடங்களில் பேசியிருக்காரு. உமாபதி ராமையா அவர்கள் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதனால் அவரை கடந்துடலாம். இன்றைக்கி அவர் தான் தன்னோட தலையில் மண்ணள்ளி போட்டார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களை வந்து நான் எதிராக பேச போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி திரைத்துறையில் வாழ முடியாது அப்படின்றது நம்மளுடைய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இளவரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். டிடிடி தம்பி நம்ம அவர் பேர் வரமாட்டி ஜீவா நடிச்சிருந்த படம் உண்மையிலே வந்து தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிச்சு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை அப்படின்றனால அந்த படத்தை வந்து நம்மளுடைய விஜய் நண்பர்கள் எல்லாருமே வந்து தாழ்மையை வந்து பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும், அந்த தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற அந்த படத்தோட டைட்டிலுக்குமே உண்மையிலே அந்த படம் நல்லா ஓடி இருக்கும். அந்த படத்தில் இளவரசும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. உண்மையிலே படம் வந்து முழு நீள காமெடி படமாக அமைஞ்சிருக்கும். அதில் வந்து குணச்சித்திர நடிகராக நம்மளோட இளவரசு இருந்தாப்புல படம் நல்லா இருந்துச்சு. அரசியல் சாயம் இல்லை அப்படின்னு நம்ம அப்படியே ஒதுக்கிடலாம். இருந்தால் கூட ஒரு சில அந்த கொடி கலர்லாம் டிவிக்கு மாதிரியாக இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம தள்ளிட்டோம். ஏன்னா நமக்கு அங்கே எதிராக ஒன்றும் இல்லைன்னும் போது நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இளவரசு அவர்களுடைய குடும்ப பின்னணியில் அவருடைய தந்தை மலச்சாமி அவர்கள் மதுரை மேலூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதியோட முன்னாள் உறுப்பினர், அதாவது முன்னாள் எம்எல்ஏ, திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாளர். அவருக்குமே கூட இளவரசுக்குமே கூட திமுகவுடைய நெருங்கிய வட்டாரங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட அவருடைய தந்தையாரான மலைச்சாமி மீது அதிக மிசா வழக்குகள் ரொம்பவே பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு உண்மை. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்த படத்தை வந்து இன்றைக்கி இவங்க எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து எந்த சாயமும் பூச விரும்பலை அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டு, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பணும். அப்போ இன்றைக்கி உமாபதி ராமையா என்ன சொல்ல வராரு, இந்த படத்தில் வந்து குறிப்பிட்ட இடங்களில் தாங்க விஜய் அவர்கள் வர மாதிரியான சீன் மற்றும் புசி ஆனந்த், எம்எஸ் பாஸ்கர் பற்றி நம்ம பேசியாகணும். எம்எஸ் பாஸ்கர் அப்படின்றவர் இன்றைக்கி தேசிய விருது பெற்ற ஒரு நடிகராக இருக்கார். குணச்சித்திர நடிகர் வந்து அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அவரை இந்த கதாபாத்திரத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நிகராக வந்து வச்சுருக்காங்க. கிங்ஸ்லி உங்களுக்கு தெரியும். கிங்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இடத்துல கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. அவர் எப்படி நார பேச்சாளர் அப்படின்ற மாதிரி, திமுகவின் நார பேச்சாளர் மாதிரி கிங்ஸ்லி அந்த படத்தில் சித்தரிச்சிருக்காங்க. அது போக ரோபோ சங்கரோட மகள் பாண்டியம்மாள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பேரும் வந்து இன்றைக்கி விஜய்க்கு எதிராக திரும்புகிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி, இனி அவங்களோட கரியர் முடிய போகுதோ அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு முதல்ல காரணம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் எஸ்கே இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பராசக்தியை விட்டது, இதெல்லாம் வந்து
ஒரு பெரிய பஞ்சாயத்தா போச்சு ஜனநாயகன் ரிலீஸ் அப்ப இந்த தேர்தல் டயத்துல இந்த ஜனநாயகன் படத்துக்கு கிடைக்காத அந்த சென்சார் இப்படி அரசியல் ஸ்பூப் மாதிரி எடுத்திருக்கிற இந்த படத்துக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. அப்படி இருந்தா கூட இப்படிங்க இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க யாருமே அரசியல்வாதி இல்லையே, அவங்க ஒன்றும் தேர்தலில் நிக்கலையே, இது சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படம் தானே, அதனால சென்சார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த படம் எப்ப எடுக்கப்பட்டது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இவங்க சொல்றது என்னமோ போன வருஷம் அக்டோபர் மாசமே நாங்க முடிவு பண்ணினது அப்படின்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க தப்பு அப்படின்றது தான் வர்ற கருத்துகள். ஏன்னா இந்த படமானது கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மற்றும் நவம்பர் லாஸ்ட்ல இருந்து டிசம்பர் ஜனவரி, ஏன்னா விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு, அதாவது மக்கள் சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பா மாறினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இடங்களிலுமே கூட்டம் வரும். உங்களுக்கு தெரியும் 3000 4000 அங்க நடந்த நெரிசல்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எடுக்கப்பட்ட மாதிரி தான் ஒரு சில காட்சிகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த படம் இப்ப ரீசெண்டா ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே எடுத்து அவசரமா பணிகளை முடித்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த படத்துல நாங்க விஜய் அவர்களை தாக்கல, நீங்க பாருங்க, நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு எப்படி தோணுது, இந்த டீசரை பார்த்தாலே இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே கொதிச்சு போயிருக்காங்க. நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் டீட்டெயில் எடுத்துட்டு சொல்றேன்னு சொன்னதுக்கே எல்லாரும் அவ்வளோ டீட்டெயில் கேட்டுட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தொண்டர்கள் இந்த படத்தை போய் பார்க்க போகும்போது இந்த சீன்கள்லாம் வரும்போது கண்டிப்பா அவங்களுடைய கோபத்தை தூண்டுற விதமா இது அமையும். ஏன்னா டீசர்லேயே நமக்கு கோபம் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு ஈஸியா என்ன மாதிரியான வேலையை பார்க்க போறாங்க அப்படின்றத உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நம்ம விஜயை தாக்கல அப்படின்னே வச்சுக்குவோம். ஒரு சில இடங்கள்ல வராரு. எனக்கு ரொம்ப கோபமான வந்த இடம் எதுனா, விஜய் அவர்கள் ஒரு 2 பீஸ் இல இருக்கிற ஒரு சில நடிகைகளோட ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி நட்டி அவர்கள் சித்தரிச்சிருப்பாரு. இது ரொம்ப மோசமான விஷயமா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த தியேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பார்க்கும்போது நிறைய பேர் இளைஞர்கள் துடிப்பாக இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளேயோ அல்லது தியேட்டருக்கு வெளியிலேயோ சில கட்சிக்காரங்களோடையோ கண்டிப்பாக வன்முறை அப்படின்றது வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களாக அல்லாதவங்க கூட தியேட்டரில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுறாங்கன்னு வைங்க, ஸ்க்ரீனை உடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டா கூட இன்னைக்கு பண்ணினதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், நான் விஜய் சொல்லி தான் பண்ணினேன்னு சொல்லிட்டான்னா இன்னைக்கு கட்சியை முடக்கிற அளவுக்கு கூட பெரிய பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தொண்டர்களாக இருக்கிற அந்த திமுக தீய சக்திகள் கைதே ஆனாலும் கூட எவ்வளவோ காசை கொடுத்து அவங்கள வெளியில் எடுத்துருவாங்க. ஆனால் தப்பு எங்கே போகும், விஜய் அவர்கள் மேலே போகும். ஏன்னா என்னை செய்ய சொன்னதே அவர் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் தமிழக வெற்றி கழக தொண்டர்களை ரொம்ப பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோகள் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்மள அல்லாதவங்க வேற கட்சியிலேருந்து கூட நம்மளுடைய துண்டை போட்டு, எப்படி நிறையா சேனல்கள்லாம் பேட்டி எடுக்க போகும்போது துண்டை போட்டுட்டு நான் போய் ஒயின் சாஃப்க்கு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே காரன் நேரடியாக போய் பாருங்க குடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சித்தரிப்பாங்க. டிவிக்கு துண்டை போட்டுட்டே நிறைய இடங்கள்ல தப்பா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா தீய சக்தி வேலை அப்படின்னு நம்மளுடைய டிவிக்கு தொண்டர்கள் எவ்வளவு அருமையா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்களை குழப்ப முடியாது. ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி வர்றது. ஏப்ரல் 10 அந்த படம் ரிலீஸ் ஆக போகும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்ல அவங்களே பண்ணிட்டு நம்ம மேல பழிய போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்மளோட கருத்து. உங்களுக்கு இந்த படம் பிடிக்குது அப்படின்னா நீங்க தாராளமா போய் பாருங்க. உங்களுக்கு கோவத்தை தூண்டுனா தயவு செய்து எந்திரிச்சு வெளியில வந்துருங்க. மற்றபடி உங்களுடைய பிடிக்கல அப்படின்னா நீங்க பார்க்க போவாதீங்க. இது நம்மளுடைய கருத்து. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன், நட்டிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு நிறைய ஊபிஸ் என்ன சொல்லியிருந்தீங்க, ஏமா ஒரு படத்தை கெடுக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் படத்தை கெடுக்க விரும்பலை. எதுக்கு விஜய் அவர்களே தப்பாக சித்தரிக்கிறாங்க அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. இதுக்கும் நான் நிறைய இடங்களில் கேட்டிருப்பேன். அதாவது பிராண்டிங், சூரி படத்தில் சொன்ன மாதிரி இதுவும் உனக்கு ஒரே பிராண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி கோல்டன் ஃபிஷ் கூட குறவை மீனை விட்ட மாதிரி அவ்வளோ கேவலமான ஒரு காம்பினேஷன். கோல்டன் ஃபிஷ் எங்கே இருக்குது, குறவை மீன் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. அதனால் இந்த படத்தை போய் பார்க்குறவங்க நினைக்கிறவங்க பாருங்கள், வேணான்னு விட்டுறவங்க தவிர்த்துருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற அந்த 10ஆம் தேதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி புதுச்சேரியோட ஒரு தேர்தல் அப்படின்றது முடிஞ்சிருக்கும். அது வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுச்சேரியில் இருக்கிற நண்பர்களுக்கு ஓட்டு கேட்கறது விஜய் அவர்கள் தெளிவாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து 10ஆம் தேதிக்கு இங்கே தமிழகத்தில் அதிகப்படியான வேலைகள் இருக்கும். விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு மக்கள் சந்திப்பு பிரச்சார நிகழ்ச்சியில் உண்மையிலே டிவிக்கு தொண்டர்கள் ரொம்பவே பிஸியாக இருப்போம். ஒருவேளை உள்ளே போய் அங்கே ஊரில் பார்க்க முடியாதவங்க டிவியில் பார்ப்போம். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய திசை திருப்புறதுக்கு இந்த படத்தை வைக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், திமுகவுக்கு எதிராக ஒரு படம் வருதுன்னு வைங்க, திமுகவுக்கு எதிராக ஒரு படம் வருது அப்படின்னா பத்திரிகையாளர் பூராமே எச்ச மீடியா தான். இன்னைக்கு எந்த பத்திரிகையாளரும் உருப்படியாக கிடையாது. நல்ல பத்திரிகையாளர் இருந்தால் தான் விஜய் உட்காந்து பேட்டி கொடுத்துருப்பாப்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது பத்திரிகையாளரோட நிலைமை. அப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை அவங்க வெளியில் வர விடுவாங்களா? அப்போ இந்த படம் இல்லைங்க, இது எந்த கட்சியும் சார்ந்து இல்லை, இது முழுக்க முழுக்க ஒரு
கமர்ஷியல் படம், காமெடி படம், அரசியல் கலந்த ஒரு கலவை. நீங்கள் இந்த ஒரு கேரக்டரை மட்டும் நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் படத்தை ஓட விடுறதுக்கும் அங்கே விஜய் தேவைப்படுறாரு. அந்த படத்தை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணி காட்டுறதுக்கும் வெளியில் வந்து உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தேவைப்படுது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களை நீங்கள் பந்தாடுறீங்க. தமிழக வெற்றி கழக தொண்டர்களை வச்சு நீங்கள் பணம் பார்க்க போகிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா கதை வருது, நிறைய இடங்கள்ல வேறு வேறு கதைகள் காட்டுறாங்க. அப்போ நீங்கள் ஏன் டீசரில் வெறும் விஜய் மட்டும் காட்டுறீங்க? இதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு திமுகவுடைய ஒரு பெரிய எதிர்ப்பாக அந்த படம் வருது அப்படின்னா இந்த படம் வெளியே வந்திருக்குமா? அப்போ படத்தில் நீங்கள் எதிர்ப்பாக திமுகவுக்கு காட்டுங்க. என்ன சொல்கிறீங்க? நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து, அதாவது MS பாஸ்கர் அவர்கள் என்ன சொல்ல வராப்புல, திமுக ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற ஒரு வசனம் வருது. அப்போ எங்களுடைய கணக்கு எங்கே போகும்? ரைட்டு, இது திமுக காரங்க பண்ண வேலை இல்லைப்பா. மேலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வேற தெரியுது. அப்போ ஒருவேளை இது பிஜேபி வேலையாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அர்ஜுன் அவர்கள், அதாவது தம்பி ராமையாவின் மகனுடைய மாமனாரான அர்ஜுன் அவர்கள் பிஜேபியோட ஒரு பக்கம் ரொம்ப நெருங்கிய நண்பர். முதல்வன் படத்திலேயே அதை நிறைய இடத்துல சொல்லி காமிச்சிருப்பார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபி வளர்ந்து வர நேரம், அதிக மாநிலங்களில் ஓட்டுகளை கைப்பற்றி மாநிலங்களில் வந்து அந்த வெற்றியை கைப்பற்றி பதவி எடுத்த ஒரு நேரமா அந்த முதல்வன் படம் வந்துச்சு. அப்பவே வந்து அவர் அந்த பிஜேபியோட ரொம்பவே க்ளோசிங்ல இருந்தாப்ல. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல விலகிட்டாப்ல. அப்ப இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது ஓம் சக்தி பராசக்தின்னு திமுகவுக்கு எதிரான வசனங்கள் வரும்போது நம்ம பாதவை எங்க போகுது? அப்படியே நேரா பிஜேபிக்கு போகும். அப்ப இவ்வளோ பெரிய அரசியல் கலவை கொண்ட இந்த படம், நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஜனநாயகன் படம் அப்படின்றது, ஏண்டா உங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வர சொன்னா மக்களோட காசை கொள்ளையடிக்கிறீங்களான்னு கேட்ட ஒத்த வாரத்துக்கு தான் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்றது நம்மளுடைய கருத்து. அப்ப இவ்வளோ பெரிய அரசியல் பின்னணி கொண்ட, இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி கொண்ட, இவ்வளோ பெரிய மக்களுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த துறையையும் உதறி தள்ளிட்டு, குடும்பத்தை உதறி தள்ளிட்டு வந்திருக்கிற ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு நீங்கள் கேவலமாக சித்தரிச்சிங்கன்னா உங்களை நாங்கள் எப்படி அசிங்கமாக கேட்குறது? அதுதான் எங்களுடைய கருத்து. இருந்தால் கூட இன்றைக்கி தம்பி ராமையா அவர்கள் வந்து நீங்கள் வந்து படத்தை பாருங்கள் அப்படின்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்காப்புல. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் படத்தை என்ன கருமத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, எங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டரோட ஒரு கருத்தாக தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. படத்தை போய் பார்க்கணும்னா நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த டீசரில் நீங்கள் போட்டதுக்கான காரணத்தையும் விளக்கத்தையும் நீங்கள் சொல்லியே ஆகணும். அதுதான் எங்களுடைய கருத்து. மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா இந்த டீசரே நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போனோம். இன்றைக்கி நம்மளை மாதிரி யூடியூப் சேனலில் நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறதுக்காக அந்த கருமத்தை பார்த்துருப்போம். இருந்தால் கூட அந்த படத்தை நம்ம பார்ப்போமா? இன்னி பார்க்க மாட்டோம். ஏன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்றது நம்மளுடைய கருத்து. ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த பராசக்தி படம் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக வந்தனால எஸ்கே அவர்களுடைய ஒரு அங்கமாக வடித்த தாய் கிழவி படத்துக்கே நம்ம போகாதவங்கடா அப்படின்னு நம்ம கெத்தாக சொல்லணும். ஏன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் கெத்தாக கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். தயவுசெய்து வன்முறை வந்து நம்மளை தூண்ட பார்க்குறாங்க. யாரும் அவங்களோட கூண்டுக்குள்ளே சிக்கின எலியாக மாறிடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு கருத்து. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.